அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வச்சு நம்ம சுசியம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இப்போது நம்ம சிக்கனில் சுசியம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த அளவுக்கு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப அடிச்சிட வேண்டாம். இப்போது நமக்கு கொத்துக்கறி தயாராகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனேயே நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை ரொம்ப பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கட் பண்ண முடியலன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நாம் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசால் பொடி நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கறி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவோட கறி சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது வேகிறதுக்கு 5 நிமிஷம் அல்லது 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த கொத்துக்கறி மசாலா எல்லாமே நமக்கு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இது இறக்கி நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நான் கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா திரும்ப யூஸ் பண்ண முடியாது, அதனால தான். இப்போது சுசியம் செய்கிறதுக்கு தேவையான மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கிறலாம், வேணான்னா இதை விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே உருட்டி வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக அந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். மாவு தண்ணியாக இருந்தால் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுப்பை. ஒரு உருண்டை போட்டாச்சு. நம்ம இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் நல்லா அதில் எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு.
எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதம் இருக்கிற உருண்டையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சுசியம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் சுசியம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் இருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.